ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 6th ஸ்டாண்டர்ட் தேர்ட் மிட்டம் ஆனுவல் எக்ஸாமுக்கான தமிழுக்கான ஒரிஜினல் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயரில் நடந்து முடிஞ்சது தான். ஆனால் இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் இந்த வருஷம் நாளை மறுநாள் நடக்கக்கூடிய எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கும்போது எக்ஸாமில் எல்லா கேள்விகளும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு 6th தமிழை பொறுத்த வரைக்கும் மொத்தமே 3 இயல்கள் தான் இருக்குது. அப்படிங்கிறனால இந்த ஒன் வேர்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 கேட்டிருக்காங்க இல்லையா, 10 ஒன் வேர்டு கேட்பாங்க. அந்த 10 ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் அந்த 3 யூனிட்டில் இருக்கக்கூடிய 5 ஒன் வேர்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்து இருக்கும். அது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய 10 ஒன் வேர்டு உங்களால் சிம்பிளாக அட்டன் பண்ண முடியும். இதில் பார்க்கும்போதே தெரியும், புக் பேக் மட்டும் தான் கேட்டிருப்பாங்க. தேசமுடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல், சோம்பல் என்னும் சொல்லுக்கு பொருத்தமான எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். இது படித்து தான் எழுதணும்னு இல்லை, ஒரு 2 தடவை ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கனால உங்களுக்கு போதும். சுறுசுறுப்பு அப்படிங்கிறத வந்தும் இவற்றில் இடுகுறி பெயர் எதுன்னு கேட்டிருக்காங்க. மரத்தை கொத்துவதனால் மரங்கொத்தி, 3 கால்கள் உள்ளதனால் முக்காலி, பறப்பதனால் பறவை. அப்போ இதுதான் சரியான ஆன்சர். இடுகுறி பெயர் மண் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். மலை கூட்டல் எலாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது மலையலாம் அப்படின்னு நம்ம எழுத போகிறோம். புரியுங்களா? மலை எல்லாம் கிடையாது, மலையலாம் தான் கொடுத்துருக்காங்க, நடுவில் இல்லை. அப்போ மலையலாம் அப்படிங்கிறது தான் நமக்கு சரியான ஆன்சராக இருக்கும். இது மாதிரி நீங்கள் புக் பேக் படிச்சுனாலே போதும். மற்றபடி அடுத்து கீழே இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டினுக்கு 3 யூனிட், ஒரு யூனிட்டுக்கு நமக்கு 4 2 மார்க் தான் இருக்கும். உங்களுக்கு தெரியும், அதாவது இலக்கணத்தையும் சேர்த்து. ஏன்னா இலக்கண வினாக்கள் நமக்கு தனியாக கீழே கேட்டுறாங்க. அப்படிங்கிறனால அதில் செய்யுள் உரைநடை இலக்கணத்தில் இருக்கக்கூடியதில் நீங்கள் படிச்சிருக்க வேண்டியது. தாராபாரதியின் பாடலில் இடம்பெற்றுள்ள கவிஞர்களுடைய பெயர், ஈகை பற்றி வள்ளுவர் கருத்து, உலகம் முழுமையும் எப்போது ஆள முடியும், காந்தியடிகளுக்கு தமிழ் கற்கும் ஆர்வத்தை ஏற்படுத்திய நிகழ்வை எழுதுக, வள்ளலார் பசிப்பினியை நீக்க என்ன செய்தார், சொல் என்றால் என்ன, உள்ளதை உள்ளவாறு கூறும் அணியினுடைய பெயர். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தன்மை அணின்னு சிம்பிளாக ஒரு வரி இருக்கும். புரியுங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதேமாதிரி 4 மார்க் கொஸ்டின். 4 மார்க் கொஸ்டினில் 3 யூனிட். அதில் செய்யுள் உரைநடையில் பிற உயிர்களை எவ்வாறு காப்பாற்ற வேண்டும், எல்லா உயிர்களும் மகிழ்வோடு வாழ புத்தபிரான் கூறும் அறிவுரைகள், பராபர கண்ணியில் தாய்மானவர் கூறுவனை அவை, அறுவகை பெயர் சொற்களை எழுதுக. இந்த அறுவகை பெயர் சொற்கள்லாம் 100% எக்ஸாமில் இருக்கும். புரியுங்களா? அதேமாதிரி பராபர கண்ணை கூறும் தாய்மானவர் கூறுவனை எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் 100% இருக்கும். இதெல்லாம் ஒரு தடவை படிச்சுக்கோங்க. 5 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நமக்கு வேலுநாச்சியார் சிவகங்கை மீட்டு, ஏன்னா 3 இயல்ல இருந்து நமக்கு ஒரு கடிதம் ஒன்று கேட்க போகிறாங்க. அப்படிங்கிறனால வேலுநாச்சியார் சிவகங்கை மீட்ட நிகழ்வு, நூல்கள் அனுப்ப வேண்டி பதிப்பதற்கு ஒரு கடிதம், இது 2. மனப்பாட பாடல் இதுதான் படிக்கணும்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா இதில் பாரதம் அன்றைய நாற்றாங்கால் பாடல் கேட்டிருக்காங்க. விடல் என முறியும் குரல் கேட்டிருக்காங்க. குரலை பொறுத்த வரைக்கும் 3 குரல் இருக்கு இல்லைங்க, மூணையுமே படிச்சுக்கோங்க. அடுத்தது புல்வெளி அப்படிங்கிறது லாஸ்ட் இயர் கேட்டிருக்காங்க, இந்த வருஷம் அதுவே படிச்சுக்கலாம். ப்ளஸ் அடிஷனலாக ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய மனப்பாட பாடலும் படிச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எவையேனும் மாறனுக்கு விடை தருக அப்படிங்கிறது லாஸ்ட்டாக மொழித்திறன் பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே எந்த பேஜில் இருக்குது அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா நாளைக்கு ஒரு நாள் இருக்குது. நாளைக்கு மார்னிங் 10th எக்ஸாம் அப்படிங்கிறனால ஹையர் ஸ்கூல் எல்லாத்துக்குமே ஹை ஸ்கூல் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஹாலிடேவாக தான் இருக்கும். மார்னிங் ஆஃப்டர்நூன் ஸ்கூலில் போய் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. திரும்ப டியூஸ்டே மார்னிங் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. இதெல்லாம் எந்த பேஜில் இருக்குது அப்படிங்கிறத ஒரு தடவை ஐடென்டிஃபை ஒன்றும் கிடையாது. இதெல்லாமே அகரவரிசைப்படுத்துதல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்கன்னா இதெல்லாம் புக் பேக்கில் மொழித்திறன் பயிற்சியே இருக்கக்கூடியது. வரிசையாக ஃபஸ்ட்டு அன்புன்னு எழுத போகிறீங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆவண்ணா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா அது 2 ஆடு. அடுத்து ஈயண்ணா எங்கே இருக்குதுன்னு பார்த்து இரக்கம். அடுத்து ஈதல் எங்கே இருக்குதுன்னு பார்த்து ஈயண்ணா எங்கே இருக்குன்னு ஈதல். அடுத்து ஊவண்ணா எங்கே இருக்குன்னு பார்த்து உயிர் அப்படிங்கிறது 5 எழுத போகிறோம். ஊக்கம்ங்கிறது 6 எழுத போகிறோம். எளிமைங்கிறது 7 எழுத போகிறோம். ஏற்றம்ங்கிறது 8ஆவதாக எழுத போகிறோம். 5ங்கிறது 9ஆவதாக எழுத போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் அப்படிங்கிறது 10ஆவது, ஓசை அப்படிங்கிறது 11ஆவது, அவ்வை அப்படிங்கிறது 12ஆவது. இது மாதிரி மொழித்திறன் பயிற்சி ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருப்பாங்க. புக் பேக்கில் இருக்கிறத மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். பிடிஎஃப் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.